பீரியட் டேபிள்ல நம்ம பார்க்கறது இதுதான் மெயின். சரியா? sp இதை மட்டும் படிச்சா நம்ம தனிமங்கள் எலமெண்டோட டீடைல்ஸ்லாம் பார்த்துடலாம். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ஜெராக்ஸ் இருக்கும். இப்ப ஜெராக்ஸ் கொடுப்பாங்க, இருங்க பார்க்கலாங்களா? மீதி பேசிக்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு நம்ம SPDFல எப்படி இருக்கும், ஆற்றல் மட்டம் எப்படி இருக்கும், இணைதரன்னா என்ன, குறைக்கடத்தினா என்ன, அணுக்கர் இணைவனா என்ன, அணுக்கர் என்ன சொல்லிட்டுனா இப்போ KLMN SPDF தெரியுமில்ல எல்லாருக்கும்? கேக்கு எத்தனை செல்லு? எஸ். எல்லுக்கு SP, எம்முக்கு SPD, எண்ணுக்கு SPDF. இந்த மாதிரி நத்திருக்கோம் நம்ம. அன்னைக்கு வரலன்னா சிரமமா தான் புரிஞ்சுக்கிறதுக்கு. நான் அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டேன், கெமிஸ்ட்ரி கிளாஸ் வரலன்னா அடுத்த கிளாஸ் கண்டிப்பா கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டேன் நான். அது நான் பொறுப்பு இல்லை, முன்னாடி நாளே சொல்லிட்டேன் நான். எல்லாரும் கொடுவாங்க, யாராருக்கு இல்லையா அவங்க வாங்கிக்கங்க, கை உயர்த்துங்க. சரி, எஸ் தொகுதி தனிமா பார்க்க போறேன். இப்போ எஸ் தொகுதியில உங்களுக்கு கண்ணு முன்னாடி 2 பில்லர் ஞாபகம் வரணும். பாருங்க, கார உலோகம், கார மண் உலோகம். ஓகே, பாருங்க இருக்கிறவங்க பாருங்க, இல்லாதவங்க ஜெராக்ஸ் வாங்க. அதுல எஸ் பிளாக்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன். ஃபர்ஸ்ட் வாரத்துல ஹைட்ரஜன் தனியா ஒரு பாக்ஸ் போட்டுப்பாங்க பாருங்க. ஹைட்ரஜன் பத்தி தான் பார்க்க போறேன். இப்ப பாருங்க, இது எல்லாமே பாருங்க கார உலோகம் சொல்லிட்டோம். அது மட்டும் தான் உலோகம், அதுல வராத. அதுல நீருடன் வினைபுரிந்து உருவாகும் கரைசல் காய்கறிலிருந்து கிடைக்கும் சிவப்பு சாயத்தை ஊதா நிறமாக மாற்றும். ஏற்கனவே எக்ஸாம் கேட்ட கொஸ்டின் அது, கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணாதீங்க பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கார மண் உலோகம். பாருங்க, ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா காரம் உலோகத்துல ஆக்சிஜன் வந்து உலோகம் வந்து நல்லா, இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. உலோகம் ஆக்சிஜனோட வினை புரிஞ்சா என்ன கிடைக்கும்? அலோகம் ஆக்சிஜனோட வினை புரிஞ்சா என்ன கிடைக்கும்? அலோகம் அலோகம் அமிலம். இது கண்டிப்பா காரம். சரியா? அலோகத்தோட ஆக்சிஜன் வினை புரிஞ்சா அது ஆக்சிஜன் கிடைக்கும், இது சார் அமிலம் கிடைக்கும். உலோகத்தோட ஆக்சிஜன் வினை கண்டிப்பா காரம். எக்ஸாம்பிள் பாருங்க, உலோகத்துக்கு இரும்பு எடுத்துங்க. இரும்போட ஆக்சிஜன் வினை புரிஞ்சா இரும்பு ஆக்சைடு கிடைக்கும், அது ஒரு கார ஆக்சைடு. ஜென்ரலா நம்ம அமிலத்துக்கு பாருங்க, அமில மழைன்னு சொல்றோம் நம்ம. சல்பரை கூட ஆக்சிஜன் வினை புரிஞ்சா சல்பர் டை ஆக்சைடு. சரியா? அதை விட்டுருங்க, நமக்கு இதோட ஈஸியா இருக்கு பாருங்க. CO2, குடிக்கும் சோடாவின் தன்மை. கான்செப்ட் கொஸ்டின், குடிக்கும் சோடாவின் தன்மை அமிலம். அப்போ வெளிவரும் வாயு CO2. பாருங்க, கார்பனும் ஆக்சிஜனும் வினை புரிஞ்சு CO2 கிடைக்குது. இது வந்து அலோகம். அலோகத்தோட ஆக்சிஜன் சேர்ந்தா அமிலம். அது ஞாபகம் வச்சணும். ஓகே, பாயிண்ட்ஸ் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோட ஹைட்ரஜன் எடுங்க. அதான் எஸ் பிளாக்ல வரக்கூடிய முதல் தனிமம். ஜெராக்ஸ் இல்லையா உங்களுக்கு? ஏன் மீதி எக்ஸ்ட்ரா இருக்கா? எத்தனை பேர்கள் இல்ல? அன்னைக்கு சொல்லவே இல்லை யாரும். பாலாஜி உங்க இருக்கா? கொடுங்க ஒண்ணு, நீ காதல கேட்கலாம். எங்க அங்க பதிக்க வச்சிருக்க? கொடுங்க ஒண்ணு, பக்கத்துல பாருங்க. சரி, ஹைட்ரஜன் பாருங்க, நான் அப்புறம் போட்டு தரேங்கம்மா. நிறமற்ற மனமற்ற வாயு. எக்ஸாம் குரூப் 1 கொஸ்டின் அது. நிறமற்ற மனமற்ற வாயு லேசானது, நியூட்ரான் கிடையாது, ஸ்பீடா பார்க்கணும். எதிர்கால எரிபொருள், எரிதலுக்கு துணை புரியும், சுற்றுச்சூழலுக்கு நண்பன், அதிக எரிபொருள் கலோரி. தெரிஞ்சவங்க பேசாதீங்க. எரிதலுக்கு துணை புரியும், எரிபொருள் கலோரி அதிகம். அப்புறம் ஆர்டர் பாருங்க, ஹைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரும் எரிபொருள் கலோரியில. ரெண்டாவது யாரு? மீத்தேன். எங்க பாக்குறீங்க தெரியுதா? ரெண்டாவது பேப்பர்ல பாருங்க, ஹைட்ரஜன் இருக்கும். அப்புறம் மூணாவது இயற்கை வாயு. அது பாத்துங்க, அனைத்து அலோகங்களிலும் காணப்படும் தனிமம் ஹைட்ரஜன். அனைத்து அமிலங்களில் காணப்படும் எல்லா அமிலம். ஏதோ ஒரு அமிலம் சொல்லுங்க. HCl, H2SO4, வேற HNO3, HF. எல்லாத்துலயும் ஹைட்ரஜன் இருக்கு. அமிலம் அனைத்திலும் ஹைட்ரஜன் இருக்கும். ஆனா ஹைட்ரஜன் இருக்கு எல்லாமே அமிலம் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு அமோனியா, ஹைட்ரஜன் இருக்கு ஆனா அமிலம் கிடையாது, அது காரம். ஆனா அமிலத்துல எல்லாத்துலயும் தான் இருக்கும், ஹைட்ரஜன் கண்டிப்பா இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாருங்க, சொல்லிட்டாங்களா? கந்தக அமிலம் வேதிப்பொருள் அரசன். HCl இறைப்பையில் இருக்குது. HFSO3
அது வந்து என்ன பேரு உலகிலேயே வீரியமிக்க அமிலம் கேட்டா HFSO3. HF ஓகே கண்ணாடி அரிக்கும். HNO3 அக்வாபோட்டிஸ் நைட்ரிக் ஆசிட் வெடிபொருள் தயாரிக்க பயன்படுதுன்னா HNO3. ஏதோ ஒரு வெடிபொருள் சொல்லுங்க பார்க்கலாம். TNT சொல்லி பாருங்க ஃபுல்லா வருதுன்னு. ட்ரை நைட்ரோன்னு வருது பாருங்க. ட்ரை நைட்ரோ டொலுவின் அப்ப நைட்ரிக் ஆசிடோட கண்டென்ட். அப்புறம் நைட்ரோ கிளிசரின் GTN கிளிசரின் நைட்ரோ ட்ரைநைட்ரேட் பேர் கிளிசரோ ட்ரைநைட்ரேட் நைட்ரிக் நைட்ரோ கிளிசரின். ஆக மொத்தல HNO3 எங்க பயன்படுதுன்னு கேட்டா வெடிபொருள்ல பயன்படுது. ராஜதிராகம் சொல்லுங்க யாராவது. 3:1 சரியா 3:1 3 பங்கு HCl 1 பங்கு HNO3. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் உள்ள சேர்மங்கள் பாருங்க. நீர் அது வந்து ஒரு ஈரியல்பு சேர்மம். ஐயதிங்க அமிலமும் இருக்கும் காரமும் இருக்கும். நீர் ஒரு ஈரியல்பு சேர்மம். அமிலம் காரம் ரெண்டுமே இருக்கும் அதுல சரியா. அப்புறம் புரதம். புரதத்திலயும் அமைடு இங்க பாருங்க CONH இது புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர். இதுலயும் ஒரு ஹைட்ரஜன் இருக்கு சரிங்களா. அமைடு அது. அப்புறம் அது யூரியல் நைட்ரஜன்ல பார்த்தலாம். கார்போஹைட்ரேட் பாருங்க CHO கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மூணுமே கார்போஹைட்ரேட். அப்புறமா எப்படி சொல்லலாம் CH2O சொல்லிருக்கனா C6H12O6 டிவைடட் பை 6 போட்டுங்க காமனா. என்ன தனிமா இருக்கும் கார்பன் இருக்கும் ஹைட்ரஜன் இருக்கும் ஆக்சிஜன் இருக்கும். அப்போ ஹைட்ரஜனும் நீரும் எப்படி இருக்குன்னு கேட்டானாக்கா 2:1 கேட்கலாம். எப்படி இருக்குன்னு கேட்டா 1:1. இதே கொஸ்டின் கார்போஹைட்ரேட் உள்ள கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் விகிதங்கள் என்னன்னு கேட்கலாம். ஆன்சர் சரியா. ஓகே கொழுப்புல அதுதான் இது பேருக்கு ஆல்டிகைடுன்னு பேர் இருக்கு. கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் உள்ள கனிமங்களுடைய தொகுதி எதுன்னு கேட்டானா ஆல்டிகைடுன்னு பேர் இருக்கு. இது பேர் மூணு சேர்ந்து ஆல்டிகைடு. ஓகே நெக்ஸ்ட் வாட்டர் சொல்லியாச்சா. வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் வாயு மிகவும் குறைவா இருக்கும். எவ்வளவு இருக்குன்னு கேட்டா வளிமண்டலத்தில் முதல்ல எழுதுங்க. நைட்ரஜன் ஆக்சிஜன் ஆர்கான் CO2 H2. ஓகே நைட்ரஜன் 78 ஆக்சிஜன் 21 ஆர்கான் 0.9 கார்பன் டை ஆக்சைடு 0.03. ஹைட்ரஜன் எப்படி இருக்கு பாருங்க 0.1 2 3 4 0க்கு அப்புறம் 5. ஓகே அதே சூரியனுக்குங்க அது அப்படியே தலைகீழா வரும். ஹைட்ரஜன் தான் அதிகம் ஆக்சிஜன் ரொம்ப குறைவா இருக்கும். பிளஸ் மந்த வாயுக்கள் அப்படி போட்டுங்க. ஹைட்ரஜன் வந்து சாரிமா ஹீலியம் 70 to 80 வரை வரும்ல. இதுக்கு மீதி வந்து அந்த மந்த வாயுக்கள் சொல்லலாம். எப்படி உருவாது அணுக்கரு இணைவு தத்துவம். ஓகே நெக்ஸ்ட் போங்க. அணுக்கரு இணைவு பாருங்க. நேற்று கூட டெஸ்ட்ல கரெக்டா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அணுகுண்டு ஹைட்ரஜன் குண்டு அணு உலை கட்டுப்பாடற்ற தொடர்வினை கட்டுப்பாடுன்னு கூடிய தொடர்வினை. அணு உலை என்ன கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னு கேட்டா கேட்மியம் ராட் இருக்குதால நியூக்ளியர் ரியாக்டர்ல கேட்மியம் ராட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அணுகுண்டு கட்டுப்பாடற்ற தொடர்வினை அது பிளாஸ்ட் ஆயிடும். ஓகே அணுகுண்டு என்ன தத்துவம் அணுக்கரு இணைவா பிளவா பிளவு. ஓகே அது ரெண்டுத்தையும் சொல்லியிருக்க பாரு. அணுக்கரு இணைவு அணுக்கரு பிளவுக்கு சொல்லியாச்சுங்களா. அதுக்கப்புறம் ராக்கெட் எரிபொருள் ஹைட்ரஜன் வரக்கூடாது. ஹைட்ரசின் ஹைட்ரசின்னா நைட்ரஜனும் ஹைட்ரஜன் சேர்ந்ததான் ஹைட்ரசின் NH2 ஆர் N2H4. இது பேர் தான் என்னது ஹைட்ரஜன் இல்ல ஹைட்ரசின் ராக்கெட் எரிபொருள் சரியா. ராக்கெட்ல எரிபொருள் ஹைட்ரஜனுடைய ஒரு மூலக்கூறு எதுன்னு கேட்டா ஹைட்ரசின் பாலியூரித்தேன். ஓகே நெக்ஸ்ட் கிரியோஜெனிக் என்ஜின்ல திரவ ஹைட்ரஜன் லிக்விட் ஹைட்ரஜன் நம்ம ஒரு முறை 10 பாயிண்ட் சொல்லி ஞாபகம் இருக்கா. திரவ நைட்ரஜன் திரவ ஹைட்ரஜன் திரவ ஈலியம் இதுமே எக்ஸெட்ரா நிறைய சொல்லியிருப்போம். ஓகே நெக்ஸ்ட் கிரியோஜெனிக் டெக்னாலஜி மகேந்திரகிரி தமிழ்நாடு திருநெல்வேலி. ஒடிசால இருக்கிற மகேந்திரகிரி கிடையாது. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் ஐசோடோப்புகள் சொல்லியிருப்போம். நம்ம 3 ஐசோடோப் சொல்லுங்க. ஜெராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி பக்கத்துல பாருங்க. ஹைட்ரஜன் ஐசோடோப்புகள் நேத்து டெஸ்ட்ல ஐசோடோப் கரெக்டா எழுதிங்களா. ஐசோடோப் ஐசோபோர் ஐசோடோன். ஓகே 1H1 1H2 1H3 அணியெல்லாம் ஒரே மாதிரியும் நிறையன் வெவ்வேறு மாதிரி தானே பேர் இருக்க. ஓகே இது பேர் கேட்பாங்க பாருங்க. மேசைபாலின் क्वेश्चन. இது பேர் என்ன புரோட்டியம் டியூட்ரியம் டிரிட்டியம்.
இது ரேடியேஷன். இது ஆக்சிஜனோட வினை புரிஞ்சா என்ன நீர்? இது ஆக்சிஜனோட வினை புரிஞ்சா சாதாரண நீர். புரியுதுங்களா? கனநீர். கனநீர் தொழிற்சாலை ஃபர்ஸ்ட் நங்கல் பஞ்சாப்ல. தமிழ்நாட்டுல கனநீர் தொழிற்சாலை. ஓகே போலாம். அடுத்தது வேற எங்கெல்லாம் கனநீர் தொழிற்சாலை இருக்கு? தால்சர், டிராம்பே, தூத்துக்குடி, நங்கல், அசீரா. குட். மௌனகுரு. ஓகே நெக்ஸ்ட் போலாம். ஐசோடோல் பார்த்தாச்சா? புரோட்டியம் சொல்லியாச்சு, டியூட்ரியம் சொல்லியாச்சு, திரிட்டியம் சொல்லியாச்சு. திரிட்டியம் வந்து கதிரியக்க தனிமை கொண்ட தனிமம். புரோட்டியமும் டியூட்ரியமுடைய ரேஷியோ கொடுத்திருக்காங்க 10^18. 10^18 ரேஷியோ 1. இது புரோட்டியத்தோட அளவும் இது டிரிட்டியத்தோட அளவும் 1T3 போட்டுங்க. அதை இது 1H1. இது வந்து புக் பேக் கொஸ்டின். +2 புக்ல இருக்கும். அது இங்க இருக்காது. கனநீரை விட புரோட்டிய நீர் வந்து அதிக அளவு பிரிகை அடையக்கூடியது. நெக்ஸ்ட் நீர்வாயு, உலைவாயு, கரிவாயு. ஞாபகம் இருக்காருன்னா இது ஒரு கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுங்க. இங்க பாருங்க, வாயுக்கள் வந்து மேசை போலன்னு கேட்கிறான். என்ன கொஸ்டின் தெரியுமா? இங்க பாருங்க, வாட்டர் கேஸ் நீர்வாயு நோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் உலைவாயு இது எங்க இருக்குன்னு பாருங்க. நீர்வாயு, உலைவாயு, உற்பத்தி வாயு, இயற்கை வாயு, உற்பத்தி வாயு, இயற்கை வாயு, உலைவாயு, நீர்வாயு. வேற என்ன? கரிவாயு. 7 வர்ணமே. அது இல்ல. சரி, இது நான் தனியா ஒரு PDF போட்டு விடுறேன். நீர்வாயு. நீர்வாயுல கண்டிப்பா என்ன இருக்கும்? நிச்சயமா ஹைட்ரஜன் இருக்கும். குட். உலைவாயுல கார்பன் கண்டிப்பா இருக்கும். உற்பத்தி வாயில கண்டிப்பா நைட்ரஜன் இருக்கும். ப்ரொடக்ஷன் N வரும். இயற்கை வாயில கண்டிப்பா மீத்தேன் இருக்கும். கரி வாயில கண்டிப்பா கார்பன் இருக்கும். நான் இருக்கிற 100% வரது சொல்லிட்டேன். மீதி இருக்கிறது நீங்க போட்டுலாம் ஈஸியா. சரியா? ஓகே, நான் அப்புறம் PDF அனுப்பிடுறேன். அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஒண்ணுதான் இவ்வளவு நாளாமா ஹைட்ரஜன் தான் சொல்லிட்டு இருக்கு இவ்வளவு நேரமும். புரியுதுங்களா? இப்ப எங்கேயோ சொல்லிட்டு பண்ணிக்காதீங்க. இப்ப ஹைட்ரஜன் பத்தி சொல்லிட்டு இருக்கு இவ்வளவு பாயிண்ட்டையும். ஓகே நெக்ஸ்ட். இப்ப சொல்லுங்க ஹைட்ரஜன் பத்தி முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்லுங்க. ஒன்னே ஒன்னு சொல்லிட்டு போயிடுறேன். நியூட்ரான் இல்லன்ட்டு. இவ்வளவு பாயிண்ட் ஹைட்ரஜன் தான். ஓகே நெக்ஸ்ட். லித்தியம். லித்தியம் வந்து ஹைட்ரஜன் கீழே இருக்கும். அங்க பாருங்க. ஓகே. லித்தியம் பேஸ் மேக்கர், இதய துடிப்பை தூண்டும், நரம்பு தூண்டல். அப்புறம் சோடியம் பாருங்க. இதெல்லாம் சிம்பிளா இருக்கும். கொஞ்சமா சொல்லிட்டு போயிடலாம். லித்தியத்துக்கு அப்புறம் சோடியம். எளிதில் வெட்டக்கூடியது, கட்டியால் வெட்டக்கூடியது சோடியம், பொட்டாசியம். நம்ம எதாவது தப்பா பேசுறோம், நாக்க வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றாங்களா? நாக்க வெட்டிடுவேன். NaK நாக்க வெட்டிடுவேன். அப்போ கத்தியால் வெட்டக்கூடியதுன்னு கேட்டா சோடியம், பொட்டாசியம். எங்கெல்லாம் அதை ஸ்டோரேஜ் பண்ணுவாங்கன்னா மண்ணெண்ணெய். நீரில் பாதுகாப்பது வெண் பாஸ்பரஸ். கெரோசின்ல பாதுகாக்கிறதுன்னு கேட்டா சோடியமும் பொட்டாசியமும். ஆப்ஷன்ல ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா சோடியத்தை போட்டுருங்க. ஏன்னா லேப்ல வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதை வந்து எடுத்து டிஷ்யூ பேப்பர்ல போட்டு ட்ரை பண்ணி தான் கொடுப்பாங்க. நமக்கு தெரியுமா? லேப்ல பார்த்ததே இல்லை யாரும். ஒருத்தர் கொடுவா. நானும் உங்க கூட தான் படிச்சோம். எங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்களே. ஏதோ கொடுத்தாங்களா? அதுவும் தெரியாதானா? சாப்பிட்ற பொருள் சாப்பிட்டு போறவரும் கொடுத்தாங்க. அது சின்னதா நமக்கு எப்படி இருக்கு இல்லையா? சாம்பிராணி இருக்குல்ல, அதே மாதிரி இருக்கும். சின்ன சின்னதா கட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே. பொட்டாசியம் உரம். இந்த உரம் டாபிக் வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். உரங்கள் முக்கியமான டாபிக் அது. உரங்கள் மற்றும் வெடிபொருட்கள் அப்படின்னு படிக்கும்போது பாத்தீங்கன்னா பொட்டாசியத்துக்கான உரம்னா NPKன்னு படிப்போம். சரியா? NPK, பொட்டாசியம் பைசல்பேட், பொட்டாசியம் நைட்ரேட், இதெல்லாம் உரம். ஒரு உரத்தை வச்சு வெடிபொருள் தயாரிப்பான். எது தெரியுமா? ஒரு முறை வந்து ஒரு குரூப் 2 நினைக்கிறேன், ஆப்கானிஸ்தானில் குடியிருப்புகள், அதாவது குடிசை தொழிலாக எந்த பொருளை கொண்டு வெடிபொருள் தயாரித்தனர்? கொஸ்டின் தெரியுமா? இருக்குன்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதை எந்த பொருளை கொண்டு குடிசை தொழிலாக வெடிபொருள் தயாரித்தனர்? ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அப்ப நியூஸ் பேப்பர் வந்துச்சு. வெடிபொருளை குடிசை தொழில தயாரிக்கிறான்.
ஆனா பொருள் வந்து அது மெட்டீரியல் உரம். நான் கேனிக் வாங்கிட்டு வந்து போட போறேன், உரமா போட போறேன்னு வாங்கி வந்துருவான். அதை வச்சு சேஞ்ச் பண்ணி என்ன பண்றாங்க, ஒரு மூலக்கூறை வச்சு வேற பொருளை வச்சு ஆட் பண்ணி செய்யறாங்க. பாஸ்பரஸ் கொடுக்க மாட்டாங்க, சாதாரணமா உரம். என்னங்கம்மா? பொட்டாசியம் குளோரைடு. பொட்டாசியம் குளோரைடு. இப்ப குளோரைடோட ஆக்சிஜன் சேர்த்து என்ன தெரியுமாவோ? குளோரேட் இது தீப்பெட்டிக்கு வருது இல்ல, தீப்பெட்டிக்குல வந்து யூஸ் பண்ற ஒரு மெயின் மெட்டீரியல் என்ன? பொட்டாசியம் குளோரேட்டுங்க. குளோரைடு இல்ல, இங்க பாருங்க KCl இல்ல, KClO3. பாருங்க என்ன வித்தியாசம் பாருங்க. இது நார்மல் வரும், அதோட ஆக்சிஜனேட்டர் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து வெடிக்கும் பொருளாக மாறுது. தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு முக்கியமான மூலப்பொருளே இதுதான், பொட்டாசியம் குளோரைடு. ஏன்னா இப்ப நாம வந்து லைசன்ஸ் கொடுப்போம் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கலாம். அப்போ ஸ்டோரேஜ் பாயிண்ட் வந்து இதை வந்து என்ன பண்ணுவோம், எவ்வளவு வாங்கலான்ட்டு அவங்க கையில ஒரு மெஷர்மெண்ட் இருக்கும். எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளவு அவங்களும் ஸ்டோரேஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ரூம் வச்சிருப்பாங்க அவங்க. அந்த ரூம்ல சர்ச் பண்ணி அவங்களுக்கு எப்படிலாம் எக்ஸிட் இருக்கா, எப்படி வந்து அவங்க வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்ட்டு லைசன்ஸ் அதெல்லாம் பார்த்து கொடுப்பாங்க. பார்த்துருக்கோம் அதை. ஓகே, நெக்ஸ்ட் ரூபீடியம், காற்றில் தீப்பற்றி எரியும். சீசியம், அணுகடிகாரம் எந்த அணுவின் அடிப்படையில் செயல்படுகிறது? சீசியம். நேரத்தை துல்லியமாக கணக்கிடும் கடிகாரம் எது? ஓகே, பிரான்சி பத்தி என்ன சொல்லிட்டேன். லித்தியம் கார்பன் மருந்துகள் பயன். பெட்ரோல் எதிர்விசை தடுப்பான் லெட் டெட்ராயத்தில். இது முக்கியமானது, லெட் டெட்ராயத்தில். நெக்ஸ்ட் திரவ சோடியம் சொல்லியாச்சு, அணு உலைகளை குளிர்விப்பான். பக்கத்துல ஒண்ணு எழுதிருக்காங்க பாத்தீங்களா, அதான் முக்கியம். என்னது தெரியலனா நான் சொல்றேன், பொட்டாசியம் டைக்ரோமேட். என்னது? பிரீத்திங் அனலைசர், சுவாச பகுப்பாய். நீ குடிச்சிருக்கே இல்லையா, ஊது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க, கலர் மாறும் அந்த லைட்டு, அதை வச்சு கண்டுபிடி. ஆக்சிஜனேட்டர் அது, சரியா? பிரீத்திங் அனலைசர் வந்து அவர் ஆக்சிஜனேட்டர் ஊத சொல்லுவாங்க. ஊதுனா ஆக்சிஜன் வரது, ஆக்சிஜனும் அதுல பில் ஆக்சிஜன் ஆக்சிஜனேட்டர் வினை. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஒரு வினைவேக மாற்றி ஆர் ஆக்சிஜனேட்டரி. நைட்டர் பொட்டாசியம் நைட்ரேட், அது சொன்னாங்க பாருங்க, தீப்பெட்டி சொல்லிட்டு பாருங்க. பொட்டாசியம் சல்பேட். இன்னொரு முக்கியமானது இங்க பாருங்க, ஆலம். ஆலம் என்ன தெரியுதா? முக்கியமானது கூட இந்த நீர் பங்கு போடணும். என்ன ஆலம்னா பொட்டாஸ் படிகாரம். நம்ம வீட்டுக்குள்ள வாசல்ல கட்டி திருப்பம் பதில ஒரு பெரிய கல்லு, கட்டுக்கல் மாதிரி, அதான் படிகாரம். வெள்ளைக்கல்லாக ஒரு கல் இருக்கும். அந்த படிகாரத்தோட வேலை என்ன? 2 பாயிண்ட் சொல்லலாம் படிகாரத்துக்கு, சொல்லுமா. ரத்தம் உறைதலை ஊக்குவிக்க. திடீர்னு வந்து கத்தில பட்டு ரத்தம் வருதுன்னா, பார்பர் ஷாப் எல்லாம் வச்சிருப்பாங்க பாரு, ஒரு கட்டி மாதிரி எடுத்து சின்னதா இருக்கும், சோப்பு கட்டி மாதிரி இருக்கும். திடீர்னு கத்தில கட்டுப்பட்டுச்சுன்னா, வெட்டுப்பட்டுச்சுன்னா பிளட்டிங் ஆகும். அந்த இடத்துல வச்சு தேய்ச்சிட்டுருவாங்க. நான் முதல்ல வேற மாதிரி நினைச்சிருந்தது, அது வந்து வாஷ் பண்றதுக்கோ இருக்கும், முகத்தை வாஷ் பண்றதுக்கு. அது ரத்தம் உறைதலை ஊக்குவிக்கும் காரணம் தான் எது? KAlSO4, பொட்டாசியம் அலுமினியம் சல்பேட் படிகாரம். இன்னொரு பாயிண்ட், ஏரி நீர் வீழ்படிவாதலை உருவாக்குவதுன்னு கேட்டாக்கா இதுதான். எல்லாம் ஏரி நீர் சுத்திகரிக்க, வீழ்படிவாக்க, தூய்மையாக்க படிகாரம். நெக்ஸ்ட் சோப்பு தயாரிக்க KOH. CO2 உறிஞ்சும் எரிபொருள், CO2 உறிஞ்சும் சிறந்த பொருள் என்ன? KOH. ஒளிமின்கலன் தயாரிக்க சீசியம். நெக்ஸ்ட் காரம் மண்ணுக்கு போலாம். பக்கத்துல ஏடர் காரம் மண் யாரா இருக்காங்க பாருங்க. கால்சியம் ஃபர்ஸ்ட், பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம் எக்ஸெட்ரா. பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் மெயினா வந்து தீபாவளிக்கு வரத்தி தான். ஆமா, தீபாவளிக்கு முக்கியமானது எதுன்னு கேட்டா இந்த காரமண் உலகம் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, பொதுவா வண்ணங்கள் உருவாக்கும் வான வேடிக்கை ஸ்ட்ரியன்சியம், பேரியம். ரெட் கலருக்கு லித்தியம். இது ஒரு +2 புக்ல ஒரு கலர் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. அதுல அப்படியே மேட்சிங் கூட கேட்கலாம். டார்க் கலர் பாருங்க, ஸ்டான்சியம் கார்பனேட், ஆரஞ்சு சோடியம் ஹைட்ரேட், கரு ஊதா பொட்டாசியம் ரூபீடியம், இண்டிகோ சீசியம், ப்ளூ ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு மயில் துத்தம்,
காப்பர் சால்பேட். சரியா? அதுல காப்பர் வருது பாருங்க. காப்பர் கார்பனேட்டுங்க. ஆக்சுவலா ப்ளூ வந்து காப்பர் சல்பேட் ஒண்ணுங்க இதுக்கு. ஆனா காப்பர் கார்பனேட் பச்சையாச்சே. காப்பர் வந்து கார்பனேட் படலம் கேட்ட பச்சைங்க. நம்ம வீட்டுல பித்தளை பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே படிக்க ஆரம்பிச்சு டெபாசிட் ஆகி கருப்பு வந்து சேஞ்ச் கிரீன் கலரா மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த அம்மன் விளக்கெல்லாம் இருக்குல்ல, காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கலாம் பூஜை ரூம்ல, நம்ம அது எண்ணெய் ஊற்றி வச்சு திரும்ப அடுத்த இதுதான் பார்ப்போம். அது போய் வரத்துக்குள்ள பார்த்தா கலர் மாறி இருக்கும். அது பாத்திருக்கீங்களா? பச்சை கலரா மாறி இருக்கும் பாருங்க. இது சல்பேட். அது ஆமா 3 சொல்றேன் பாருங்களேன். இப்ப கால் கொலுசு இங்க பாருங்க. இது சல்பைடு படலம் பேரு, சல்பைடு. இது பாருங்க, இது என்னது? இது ஆக்சைடு படலம். என்னவா இருக்கும்? துருப்பிடி. துரு என்ன கலரா மாறும்? செம்பழுப்பு. செம்பழுப்பு. இது இரும்போட ஆக்சைடு படலம். இரும்பு ஆக்சைடு படலம் செம்பழுப்பு நிறம். இது வெள்ளியோட கரும்படலம். நோட் பண்ணி வச்சுங்க. காப்பரோட பச்சை படலம் கேட்டா கார்பனேட். காப்பர் கார்பனேட். அது வேற என்ன சொல்லணும்? இன்னொன்னு மாலக்கைட் பச்சை கேள்விப்பட்டீங்களா? இதுதான் அது மாலக்கைட் பச்சை. நீங்க கூகுள்ல போயிட்டு மாலக்கைட் பச்சைன்னு நீங்க டைப் பண்ணி பாருங்களேன். பெரிய கல் ஒண்ணு வந்து வரும் அதுல இமேஜ்ல பாத்துருக்கேன். போட்டு செக் பண்ணி நான் வேணா அப்படி அனுப்பிடுறேன் அப்புறமா. இது காப்பர் கார்பனேட் பச்சை நிற படலம். இன்னொன்னு சொன்னேன், இரும்பு. இது வந்து சல்பேட். ஆக்சுவலா வந்து நீர் சேர்க்கணும் இல்லைங்க. இங்க பாருங்க, பெரசல்பேட் வந்து இது வந்து கிரீன் விட்ரியால். கேட்டதான் போது கிரீன் விட்ரியால். ப்ளூ வந்து இது ப்ளூ விட்ரியால் காப்பர். அதாவது நீர் போட்டா சல்பேட்டோட நீர் போட்டோம்னா அது வந்து காப்பர் சல்பேட் மயில் துத்தம். இது அப்படியே சேஞ்சஸ் ஆகுது. ஜிங்கு. நீங்க எல்லாரும் நாளைக்கு ஆளுக்கு 10 முறை எழுதினவங்க. அதை எதை நோட் பண்ணிக்கோ. யாராரு கேட்டீங்களா எழுதினோம். மணிகண்டன் 1, சத்தியவான் 2. ஆஹா, நோட் பண்ணிக்கோ. எழுதுனா உண்டு, நானே எழுதுறேன். அதெல்லாம் தெரியுது. பேரை மாத்தி மாத்தி சொல்றீங்க எப்படி? அது இன்னொன்னு சொல்லுங்கம்மா. ஓகே. நான் அன்னைக்கு அத்தனை முறை சொன்னேன். நான் அதை இது எல்லாத்தையும் 1/2 முறை இல்ல சதீஷ்க்கு 1/2 முறை எல்லாத்தையும் 1/2 முறை எழுதிட்டு வந்துருங்க. எத்தனை மொத்தம்? ஓகே. யார் யாரெல்லாம் தப்பா சொன்னீங்களோ என்னமா 10 டைம்ஸ் எழுதினாங்க. ஓகே, எழுதி வச்சுக்கமா. அத இது எக்ஸாம்பிள் வரலாம் எனக்கு கேளுங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. செங்கல் சிவப்பு கால்சியம், ஸ்டான்சியம் கிரிம்சன். கிரிம்சன் சிவப்பு தெரியுமா எப்படின்றது? கலர் பாத்துங்க எப்படின்ட்டு. பேரியம் ஆப்பிள் பச்சை. பச்சை ஆப்பிள் இருக்கு பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி கலர் இருக்கும் பேரியம். மத்தாப்பு வந்து தீபாவளி டைம்ல வேணா மத்தாப்பு எரிச்சு பாருங்க, லைட்டா பச்சை ஒண்ணு வரும் பாருங்க. சோடியம் மஞ்சள், பொட்டாசியம், லைலாக். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். பெர்லியம். அதுல முக்கியமான பாயிண்ட் சொல்லிடுறேன். பெர்லியம் பாருங்க, எக்ஸ்ரேல கண்டுபிடிக்க பயன்படுது. அடுத்தது கதிரியக்க உமிழ்வு ஆய்வுகளின் தயாரிக்க பயன்படுது. ஓகே, நெக்ஸ்ட் மெக்னீசியம். முக்கியமானது மெக்னீசியம். 2 பாயிண்ட் சொல்றேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். குளோரோபில் 1, நம்பர் 1 குளோரோபில். நம்பர் 2 மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. எங்க இருக்கும் அது? போன வேலை என்னத இது எதுக்கு? ஒண்ணு மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் பால்மம் பிளஸ் வேற என்ன ஆட் பண்ணாத கூட
நான் கேட்கறது வந்து வயிற்று உபாதைக்கு மெக்னீசியம் சல்பேட் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடுடன் சேர்க்கப்படும் தனிமம். குட். பிஸ்மத். பிஸ்மத் கொஞ்சம் ஆட் பண்ணும். சரியா? அதை நோட் பண்ணுங்க. அதுல வயிற்று உபாதைக்கு மெக்னீசியம் பால்வம் பிளஸ் பிஸ்மத். கெமிஸ்ட்ரி புக்ல சின்னதா ஒரு கட்டம் போட்டிருப்பாங்க. அதுல இருக்குது அது. 2 பாயிண்ட் மெக்னீசியம் ஞாபகம் வச்சுங்க. 1 குளோரோஃபில், 2 வயிற்று உபாதை. இன்னொன்னு இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. மெக்னீசியம் சல்பேட், எப்சம் உப்பு. மெக்னீசியம் 3 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. எப்சம், குளோரோஃபில், வயிற்று உபாதை. அவ்வளவுதான், வேற எதுவும் தேவையில்லை. சரியா? மெக்னீசியம் படிக்கணும், அவ்வளவுதான் படிக்கணும். நம்ம கெமிஸ்ட்ரி அதுக்கு வேற பாயிண்ட் தேவையில்லை. அடுத்த பாயிண்ட் பாருங்க, கால்சியம். கால்சியம் கொஞ்சம் முக்கியமானது. Ca 2 பாயிண்ட் கேட்பாங்க. பாருங்க, சிஏவும் பொட்டாசியமும் சொல்லுவாங்க. விட்டமின் கேவுக்கும் இப்படி ஒரு காம்பினேஷன் கொஸ்டின் இங்க முறை கேட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, கால்சியம் கமா விட்டமின் கே. இது ஆன்சர். கொஸ்டின் பேப்பர் ஒரு ஆன்சர். கொஸ்டின் என்ன இருக்கும்? எலும்புகள், ரத்தத்தில் சொல்லுங்க. ரத்தம் முறிதலுடன் தொடர்புடைய தனிமம் மற்றும் விட்டமின் முறையே. சரியா? ரத்தம் முறிதலுடன் தொடர்புடைய தனிமம் மற்றும் விட்டமின் முறையேன்னு கேட்டிருந்தாங்க. கால்சியம் இல்லம்மா, தனிமம் மற்றும் விட்டமின். எபாரின்றது வேற. எபாரின் கரெக்ட் தான்மா. ஆனா அவங்க என்ன கேக்குற கொஸ்டின், தனிமம் மற்றும் விட்டமின் முறையேன்னு கேட்டான். அப்ப ஃபர்ஸ்ட் தனிமம் சொல்லலாம், கால்சியம். அப்புறம் விட்டமின். இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இப்படி இருந்துச்சுங்க. இது எப்படி எவ்வளவு அறிவு யூஸ் பண்ணி போற சொல்லுங்க நீங்களே. இங்க சிஏன்னு சொல்லும் போது இதான் நினைப்போம், நம்ம கேன் தான் நம்ம மைண்ட் பண்ணுறோம். ஆனா கொஸ்டின் மேல கேட்டாங்க தெளிவா. என்னன்னு கேட்டாங்க? தனிமம் மற்றும் வைட்டமின் கொஸ்டின் கேட்டா. அப்ப நீங்க கேன் மட்டும் சொன்னா போதும். இந்த கொஸ்டின் குரூப் 1 கொஸ்டின். நான் கூட விட்டமின் பக்கத்துல இருக்குமான்னு பார்த்தா இல்ல. கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பாத்தீங்கன்னா தனிமம் மாதிரியே தெரியும். கே கமா சிஏ, சிஏ கமா கே. ஆனா கொஸ்டின் திரும்ப ஒரு படிக்கணும். நல்ல தனிமம் கமா விட்டமின் முறையேன்னு கேட்டா தனிமத்துக்கு ஆன்சர் நீங்க சிஎன் மட்டும் தான் இருக்கும். கொஸ்டின் விட்டமின் கேட்டாங்க. அவங்க கேட்ட உடனே என்ன பண்ணாங்க? வெறும் ஆன்சர் மட்டும் தான் இருக்கும். கே, வைட்டமின் கே. கொஞ்சம் யோசிச்சு போடணும் இந்த கொஸ்டினை. ஓகே, கால்சியத்துக்கு வேற சொல்லுங்க. கால்சியம் நிறைய சொல்லலாமே. பாருங்க, கால்சியம் எலும்பு மற்றும் பற்களுக்கு உறுதியானது. அப்புறம் ரத்தம் முறிதல் சொல்லியாச்சு. இது சுட்ட சுண்ணாம்பு. இது நீர் சேர்த்தா நீர்த்த சுண்ணாம்பு. இது அது அப்படியே மார்பலா மாறத்து. என்ன இது? அப்புறம் பாருங்க, இது கொஞ்சம் பேருக்கு புரியாதுதான், அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கால்சியம் ஆக்சிலேட். அது இதுக்கு பேர் என்ன? கால்சியம் ஆக்சிலேட். இது மாதிரி COH போட ஆல்காலிக் அமிலம் பேர் இருக்கு. அந்த அமிலத்திலிருந்து அந்த H நீர் மூலக்கு வெளியில் போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது உப்பா மாறும். கால்சியம் ஆக்சிலேட் பேர் இருக்கு. இது எங்க இருக்கு? சிறுநீரகல். இது என்ன இருக்கு? மார்பல். இது என்ன? நீட்டு சுண்ணாம்பு. நீட்டு சுண்ணாம்பு பால் போல மாத்த தனிமம். இது வாயு எதுன்னு கேட்டா CO2. இது என்ன? சுட்ட சுண்ணாம்பு. எங்க பயன்படுது? வெத்தலை போடல, சிமெண்ட் தயாரிக்கும் மூலப்பொருள். சுட்ட சுண்ணாம்பு சிமெண்ட் தயாரிப்பின் அதிகமான பர்சன்டேஜ் இருக்குன்னு கேட்டா 65% எதுன்னு கேட்டா சுட்ட சுண்ணாம்பு. சி என்றது சொல்லியாச்சு. என்னது? கால்சியம் எலும்பு மற்றும் பற்களுக்கு உறுதியானது. சிமெண்ட். அப்புறம் என்ன சொன்னது? நீட்ட சுண்ணாம்பு. ஓகே, பால் போல மாற்றுறது இது CO2. ஏன்னு கேட்டா நம்ம சோத்துல வெளியடிச்ச உடனே மண்ணால் பாத்தீங்கன்னா தண்ணி ஈரத்துல காஞ்சிருக்கும். அதான் CO2. அப்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுதான் அது. இது மார்பிள், தலவைக்கல். இது சிறுநீரகல். எதுவுமே இதுல இல்லையா? இப்ப எழுதிக்கணும். ஸ்டான்சியம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் தான் புற்றுநோய்க்கு. பேரியம் என்னமா? ஓகே ஓகேமா, முக்கியமானது. விட்டு பாருங்க. இங்க பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மறந்தே போயிடுச்சு. சுட்ட சுண்ணாம்புல குளோரின் வாயு செலுத்தினா எனக்கு கிடைக்குன்னு கேட்டதான் கொஸ்டின். சுட்ட சுண்ணாம்பில் குளோரின் வாயு செலுத்தினால் கிடைப்பது எது? என்னமா? ப்ளீச்சிங் பவுடர். சரியா?
பாருங்க ஈக்குவேஷன் எழுதுறேன். CaO சுட்ட சுண்ணாம்பு குளோரின் வாயு செலுத்துற என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. இது பேர் என்ன? கால்சியம் ஆக்சிக்ளோரைடு தான் ப்ளீச்சிங் பவுடர். சரியா? அப்ப ப்ளீச்சிங் ஏஜென்ட் கேட்டா என்ன சொல்லுவீங்க? குளோரின். சரியா? வெளுக்கும் பொருள். இப்ப ப்ளீச்சிங் பவுடர் போட்ட உடனே என்ன ஆகுது? அந்த இடம் நல்லா போயிட்டா மாறிடுது. குளோரின். அப்ப ப்ளீச்சிங் ஏஜென்ட்னாவே குளோரின் வாயு. அது கிருமி நாசினி. சோடியம் ரேடியம். பேரியம் பாத்துங்க. ரேடியம், வானூர்தி, சாவி. நம்ம 2 வீலர்ல சாவி கேள்விப்பட்ட பாத்திருக்கீங்களா? இப்ப புதுசா இருக்கு. இப்ப பஸ் லாரி காரோ திருடி போயிடுறோம் டூப்ளிகேட் சாவி போட்டு. ஏரோப்ளேனு சாவி எப்படிமா இருக்கும்? ஏரோப்ளேன் சாவி பிளஸ் புக்ல இருக்கு. அது ரேடியேஷன் ஆக்சுவலா. சரியா? சென்சார் மொத்தமாவே ரேடியேஷன். ரேடியம் தான் யூஸ் பண்றாங்களா அதுல. நெக்ஸ்ட் ஜிப்சம் குறியீடு பாருங்க. கால்சியம் சல்பேட்டை கூட எத்தனை பங்கு நீர் சேர்க்கணும்? 2 பங்கு. ஜிப்சத்தை பத்தி சொல்லுங்க. பாயிண்ட் சொல்றேன் கவனிங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இல்ல. பாலைவன ரோஜா எது பேரு? பாலைவன ரோஜா ஜிப்சம். அலபாஸ்டர் டெக்னிக் பாயிண்ட் நல்லா படிங்க. அலபாஸ்டர் என்பது ஜிப்சத்தின் ஒரு வகை அணிகலன் தயாரிக்க பயன்படுகிறது. கடினத்தன்மை கணக்கிட பயன்படுவது மோ. அதனுடைய யூனிட் MHO மோ. பாரிஸ் சாந்தாக மாற்றியவர்கள் யாருன்னு கேட்டா, முதல்ல ஜிப்சத்தை சாந்து மாதிரி மாத்தது யாருன்னு கேட்டா, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? பாரிஸ்காரன் போட்டுருவோம். ஏன்னா பாரிஸ் சாந்துனா பாரிஸ் போட்டுருவோம். ஆனா மாத்தது யாரு? எகிப்தியர்கள். எப்படி மாத்துறாங்க? அத 2 பங்கு எடுத்துட்டு அரை பங்கா மாத்திட்டோம். அவ்வளவுதான். எதுக்கு பயன்படுது ஜிப்ஸ்? பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாவுக்கட்டு சிலை தயாரிக்க. சரியா? அந்த விநாயகர் சிலை எல்லாம் தயாரிக்கணும். அது சினிமாவில் பெரிய பெரிய செட்டிங்ஸ் எல்லாம் போடுவான். அதுவும் பயன்படுது. சரிங்களா? மெயினா சிலைகள், அப்புறம் செட்டிங்ஸ், அப்புறம் எலும்பு முறிவுக்கு அந்த மாவு கட்டு போடுறாங்கல்ல அது. சிமெண்ட் கெட்டிப்படுத்த கொஞ்சம் ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வேளாண்மையில பாருங்க. உரம். அப்புறம் ஜிப்சம் ஆட் பண்றதால மண்ணினுடைய கால்சியம் சல்பர் சத்து அதிகரிக்கிறது. அப்புறம் மண்ணினுடைய உப்புத்தன்மையை தரும் சோடியம் அயனிகளை நீக்குது. கெட்டிப்படும் பண்பை பெற்றதால் பற்பசை, ஷாம்பு, தலைமுடி போன்ற பொருட்கள் பயன்படுது. என்ன தெரியுது அதெல்லாம்? அந்த ஸ்பைக் பண்றாங்கல்ல தலையில, ஏர் ஜெல் ஸ்பைக் பண்றது. ஓகே நெக்ஸ்ட். அதிக அளவு கிடைக்கும் தாது பொருட்கள் மிக முக்கியமான ஜிப்சம். முக்கியமான புக் பேக் கொஸ்டின் இது. அதிக அளவு கிடைக்கும் தாது பொருட்கள் மிக முக்கியமான ஜிப்சம். ஓகே. ஜிப்சம் வெட்டி எடுக்கப்பட்டால் சுடுசல் பாதிக்கப்படும். ஓகே நெக்ஸ்ட். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சொல்லியிருக்காங்களா? முற்றிலும் முக்கியமான பாருங்க. முற்றிலும் எரிக்கப்பட்ட சாந்து என்பது வெறும் கால்சியம் சல்பேட். இது பாருங்க 3 பிரிச்சிங்க. CaSO4 மட்டும் 1, CaSO4 2 பங்கு நீர் 1. இது பாருங்க, இதுக்கு பேரு ஜிப்சம், இதுக்கு பேரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இது எரிக்கப்பட்டது. எரிச்சா என்ன ஆகும்? தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆயிடும். அவ்வளவுதான். பாருங்க வெறும் சல்பேட் மட்டும் நிக்குது. அதான் முற்றிலும் எரிக்கப்பட்ட சாந்து. சாந்துன்னா என்ன? தண்ணி போயிடும். இங்க பாருங்க, இதுல இருக்கிற தண்ணி வாட்டர் மாலிகுல் ஃபுல்லா போயிடுச்சுன்னா சாந்து. எரிக்கப்பட்ட சாந்துனா இது. கொஸ்டின் கேட்டு போறாங்க. ஞாபகம் வச்சுங்க. முற்றிலும் எரிக்கப்பட்ட பாரிஸ் சாந்து என்பதுன்னு கேட்டா ஆன்சர் எழுதுங்க. வெறும் கால்சியம் சல்பேட் மட்டும் வேணும். ஜிப்சத்தோட மற்றொரு அமைப்புன்னு கேட்டானாக்கா 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுங்க. ஓகே. பற்களை சீராக்க, சிலைகளை உருவாக்க. பற்கள் சீராக்கிறது பாத்திருக்கீங்களா? சரி, இப்போ டென்டிஸ்ட்ல போறீங்க. ஏதாவது பல்லு ஏதோ ஒரு இடத்துல டிஸ்ஆர்டரா இருக்கு. சரி, முதல்ல பல்லு எப்ப டிஸ்ஆர்டரா வரும்? எதன் பற்றாக்குறையில பல்லு டிஸ்ஆர்டரா மாறும்? புளூரின் இல்லம்மா, புளூரின் கரை. யாருக்கெல்லாம் பல் டிஸ்ஆர்டரா இருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு தனிமம் பற்றாக்குறையா இருக்கும். கால்சியம், கால்சியம் பற்றாக்குறை. புளூரின் அந்த பல்லோட கரை ஒரு படி இருக்குது. அது பாத்தீங்கன்னா உப்பு. ஒரு சில ஏரியாலாம் இருக்கும். சவுத் சைடு இருக்கிற மாவட்டங்கள்லாம், சேலம், தருமபுரி,
இல்ல எனக்கு தெரிஞ்சு சேலம் தருமபுரி அந்த ஏரியாக்களுக்கெல்லாம் மேக்ஸிமம் பல்லு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெத்தலை பாக்கு போடுறாங்களா இல்லையோ அவங்க போடலனால பல்லு கொஞ்சம் கரையா தெரியும். அந்த ஏரியாலாம் அந்த குளூரின் மூலப்பொருள் அதிகமா இருக்கும். பல் நம்ம உடல்ல தனிமங்கள் வந்து பற்றாக்குறையாதுனாக்கா பல் டிஸ்ஆர்டரா இருக்கும். சில பேருக்கு பாருங்க வரிசையா இருக்காது, கேர் வச்ச மாதிரி. சரியா? இல்ல சினேகா சொல்லிடலாமா? அது மாதிரி இருக்காது. ஓகே, அதை பாருங்க. இந்த பாயிண்ட் சொன்னதுக்கு அதை வந்து டிஸ்ஆர்டர் இன்னும் கிளிப் போடுறாங்க பாத்தீங்களா? இல்ல அப்படின்னா பல்லு வந்து சரி பண்றதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று கவனிச்சிங்களா? புதுசா பல்லு பில் பண்றாங்க பாத்தீங்களா? அப்போ பல்லு ஆர்டர் வரிசை பல்லோட சைஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி சோப்பு மாதிரி ஒன்று வைப்பாங்க பாத்தீங்களா? கிளிப்ல ஒரு டப்பாயில தரன்னு சொல்லி அதான் சில்வர்ல ஒரு கப்பு போட்டு அழிச்சு விட்டுறோம் பாத்தீங்களா? அது கிடையாதுங்க. ஒரு பேஸ்ட் நம்ம பல்லோட அளவு எடுப்பாங்க. அளவு எடுக்கிறதுக்கு ஒரு கிளிப் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதுல வந்து சோப்பு மாதிரி ஃபில் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரத்தில் கட்டி ஆயிடும். அதுதான் அது. போட்ட உடனே கொஞ்ச நேரம் அழுத்தி விட்டுட்டு வெளியே எடுத்துருவான். வெளியே எடுத்த உடனே நம்ம பல் என்ன மாதிரி ஆர்டர் இருக்குதோ அது அப்படியே அச்சில் வந்திருக்கும். அதுதான் சைஸ் அவனு பல்லு அடுப்பான். டைலர் மாதிரி வாயத்தோடங்க 2 சென்டிமீட்டரு, இந்த பக்கம் ஹைட் 2 போனா பில் பண்ணா எங்கேயோ வாய் இருக்கும். அதுதான் இது. இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. பற்களை சீராக்குதல், சிலைகளை உருவாக்க. ஓகே, நெக்ஸ்ட் மீதி கால்சியம் மெக்னீசியம் சொல்றாங்க பாருங்களேன், எவ்வளவு இருக்கணும் நம்ம ஹியூமன் பாடியில. அப்புறம் கால்சியம் மெக்னீசியம் முக்கியமான நல்லா கவனிங்களேன். நிறைய பேர் இந்த அமாவாசையில வந்தா நிறைய பேர் வலிப்பு வருது, ஒரு மாதிரி கெட்ட கெட்ட கனவுலாம் வருது, ஒரு மாதிரி கை கால்லாம் வந்து வலிப்பு வருதுன்னு சொல்றான் தெரியுமா? அதெல்லாம் மொத்தமா பொய். கால்சியம் மெக்னீசியம் குறைவால் வலிப்பு மற்றும் நரம்பு தசை இணைப்பில் எரிச்சல் உண்டாகும். வலிப்பு வரது அதுதான் காரணம். புரியுதுங்களா? கண்டிப்பா கால்சியம் மெக்னீசியம் ஏன் வந்து உடனே இரும்பு கொண்டாந்து கொடுக்குறான்? கொஞ்சம் கவனிங்களேன். இரும்பு ஏன் கொண்டாந்து கொடுக்குறான்? வலிப்பு வந்தா. இது சயின்ஸுக்கே ஒரு பெரிய சவாலான இருக்கு. வலிப்பு வந்தா சாவி கொடுத்துட்றான், இரும்பு கொண்டாந்து கொடுத்துட்றான், நின்று போகுது. படத்துல காமிக்கிறான், நம்புறோம். ஆனா என்ன ரீசன் கேட்டா நம்ம மெயின் வந்து அவங்களுக்கு நரம்பு பிரச்சனையா இருக்கும். கால்சியம் பற்றாக்குறையா இருக்கும், மெக்னீசியம் பற்றாக்குறையா இருக்கும். இது நான் சொல்லல, புக்கில் சொல்லுது, அவ்வளவுதான். நான் டாக்டர் ஒண்ணும் இல்லை, படிச்சு வச்சுங்க. நெக்ஸ்ட், ரத்தத்தில் பகுதி பொருள் சொல்லியாச்சு. கால்சியம் அயன் இருக்கும். கால்சியம் குறைபாடு ரத்த முறையே அதிக நேரம் ஆகும். ஓகே, அதே மாதிரி கால்சியம் டிஃபால்ட்டா இருந்துச்சுன்னா அடிபட்டுச்சுன்னா ரத்தம் வந்து சீக்கிரமா கட்டி ஆகாது. நெக்ஸ்ட் இன்னொன்னு பாருங்க, அப்படியே மீதி பாருங்களேன். ப்ளூ ஜான் புதுசா இருக்க பாயிண்ட். பாலைவன ரோஜா மாதிரி இது ஒரு புதுசா இருக்கும் நம்ம படிக்கிறதுல. ப்ளூ ஜான் என்ன இது? கால்சியம் புளூரைடு. இது பற்களுக்கு ரொம்ப முக்கியமானது. கால்சியம் புளூரைடு நம்ம டூத் பேஸ்ட்ல என்ன இருக்கு சொல்ல முடியுமா? உடனே உப்பு இருக்குன்னு சொல்லிடாதீங்க. என்ன இருக்கு? நம்ம காலையில கோல்கேட் பாக்குறோம் இல்லமா, அது என்ன கெமிக்கல் ஏதாவது சொல்லுங்க எனக்கு, நாளைக்கு சொல்லுங்க பார்த்துட்டு. பி பிளாக் போலாம். இப்ப வெளியே பார்த்து எஸ் பிளாக்குக்கே இவ்வளவு நேரம் ஆகுது. பி பிளாக் பாருங்க 13 18 இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுல யாரெல்லாம் இருக்காங்க? நிறைய பேர் எல்லாமே கலப்படமா இருப்பாங்க. யாரெல்லாம் இருப்பாங்க அப்படியே ஒரு அபிப்பிராயம் சொல்லுங்களேன். இல்லம்மா அப்படி இல்லம்மா, கனிமங்கள் சொல்றீங்க. யாரும் அப்படியே அவ்வளவு ஸ்பீடா சொல்றீங்க? அந்த குரூப் பேர் சொல்லுங்க. அப்படி அப்படி சால்கோஜன்ஸ் அது மாதிரி சொல்லுங்க. குறை கடத்தி, உலோகப்போலி, மந்தவாயு, ஆலஜன், அந்த மாதிரி அவ்வளவுதாங்க. அதுல அந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்க அதை மட்டும் சொன்னா போதும். நம்ம போரான் ஃபேமிலி இருக்கு, கார்பன் குடும்பம் இருக்கு, நிக்டோஜன், சால்கோஜன்ஸ், ஹாலஜன்ஸ், மந்தவாயு, அப்புறம் இது பேர் என்ன, உலோகப்போலி இருக்கு, குறை கடத்தி இருக்கு. ஓகே, இதுல என்ன சொல்றாங்க பாருங்க. போரான் அலுமினியம் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் போரான் ஒரு அலோகம். கேட்ட கொஸ்டின் கேட்டா போராக்ஸ். போராக்ஸ் எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் ஏற்கனவே. என்ன இது? போராக்ஸ் கண்ணாடி, இன்னொரு பேர் டின்கல். போராக்ஸ்ன்றது அந்த டெஸ்ட் டியூபோட ஒரு கம்பெனி, ஒரு பிராண்டட், கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்கும். அது எதுமா கண்ணாடி. போராக்ஸ் ஒரு கண்ணாடி.
இந்த போராக்ஸ் சோடியம் பாருங்க, ஆக்சுவலா போரேட்னு பேர் இருக்கு, இன்னொரு பேர் இருக்கு, டின்கல்னு பேர் இன்னொன்னு. அலுமினியம் புவியில் கிடைக்கும் 3வது தனிமம். கரெக்டா? பாருங்க எப்படி கிடைக்குதுன்னு பார்க்கலாம். OSAI, ஓசை. இந்த ஓசை, பைசா இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாத்துங்க. ஓசைன்றது பாருங்க, அது எலமெண்டோட ஆர்டர். ஃபர்ஸ்ட் இது ஆக்சிஜன். பூமியில கண்டிப்பா ஆக்சிஜன் தேவை எல்லாருக்கும். ரெண்டாவது எஸ்னா என்னது? எஸ்னா சிலிக்கான். சல்பர் இல்ல, சல்பர் கிடைச்சாக்கா நம்ம இருக்க முடியாதுங்க. தமிழ்நாடு கந்தக பூமி அது கோவில்பட்டி. ஓகே, அந்த கரிசல் மண் அதிகமா. இங்க பாருங்க, கரிசல்னா அது மாதிரி மீனிங். அது இங்க சிலிக்கான், அப்ப எஸ். ரெண்டாவது சிலிக்கான், மூணாவது அலுமினியம், நாலாவது அயன். ஷார்ட்டா ஓசை அங்க எழுதிருப்பாங்க பாருங்க. முக்கியத்தாவது அலுமினியத்துக்கு பாக்சைட். இந்த பாக்சைட் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். அலுமினியத்தின் தாது கொராண்டம், களிமண், கிரியோலைட் இதெல்லாம் அதனுடைய தாதுக்கள். கொராண்டம் என்பதுன்னு கேட்பாங்க, இல்ல அலுமினியத்துடன் தொடர்புடையது அல்லாதது கேட்பாங்க. அதை பார்த்துங்க. கொராண்டம் கொடுப்போம், குவாண்டம் கொடுப்பாங்க. களிமண்ணும் அலுமினியம் தான். களிமண்லயும் அலுமினியம் மிக்ஸ் ஆயிருக்கு. கிரியோலைட்டும் வரும். இனிப்பு பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்கள் மேல் உரை. சிகரெட் கவர் பார்த்திருக்கீங்களா? ஒண்ணு இது நான் விட்டுக்கிறதுல அதையும் சேர்த்துக்கணும். அலுமினியம் இருக்கா? சிகரெட் கவரா? தொலைத்தொடர்பு சாதனங்கள், ஆண்டனா, டிஷ் ஆண்டனா, அந்த கொடை, அப்புறம் கண்ணி வெடிலாம் இருக்குல்ல, அது நான் சொல்லல. வெடிப்பொருட்கள் பயன்படும் அலுமினியம் பயன்படுத்துறாங்க. அதுவும் வருதுங்க. கண்ணி வெடி வைக்கும் போது இந்த அலுமினியத்தோட துகள் அதுல பார்ட் இருக்கும். அது ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா ஸ்பீடா போகும் இரும்பு விட. ஏன்னா வெயிட்லெஸ் இது. அதுலயும் அந்த துகள்கள் இருக்கும். பிளஸ் இன்னொரு சொல்ல சிகரெட் கவர். சிகரெட் கவர்னா மேல இருக்கிற கவர் இருக்காது. சிகரெட்டுக்கு ஒரு பாதுகாப்பு உள்ள இருக்கும் ஒரு கவர். அது சிகரெட் பிடிக்கிறதுல யூஸ் பண்றாங்கன்னு கேட்டா இல்ல. சிகரெட்டுக்கு ஒரு சேஃப்டி. மேல ஸ்வீட் கவர். காஸ்ட்லியான ஸ்வீட்லாம் வாங்கணும்னா அது மேல ஒரு லேயர் இருக்கும், பாத்திருக்கீங்களா? சாரி ஓகே, சில்வர். சில்வர் அது நான் மாத்தி சொல்லிட்டு இருக்கு பாருங்க. அலுமினியம் இதில் தான் வரும். நீரில் மிதக்கும் உலோகம், நீரில் மிதக்கும் உலோகம் அலுமினியம் தான். சரியா? நீரில் மிதக்கும் கிரகம் சனி. நீரில் மிதக்கும் கிரகம்னு கேட்டா சனி. நீரில் மிதக்கும் உலோகம்னா அலுமினியம். கேலியம் மெல்ட் ஆகும், ஹியூமன் பாடியில மெல்ட் ஆகுது. இண்டியம் ஒரு குறைக்கடத்தி. டிஎல் என்ன? கேலியம். முக்கியமானது என்னது? எலி மருந்து, கேலியம் சல்பேட். எலி மருந்து மொத்தம் 6 மருந்து இருக்கும். சொல்றீங்களா என்ன? எலி மருந்தில் அதிக விஷத்தன்மை கொண்டது எது? கேலியம் சல்பேட் தான். எலி மருந்தில் மிகவும் விஷத்தன்மை கொண்டது கேலியம் சல்பேட். மீதி 6 சொல்லுங்க. வார்பெரின், ஜிங்க் பாஸ்பைடு, ஆர்சனிக். எலி மருந்து படிச்சு வச்சுங்க, அடிக்கிறாங்க கொஸ்டினுங்க. ஜிங்க் பாஸ்பைடு, பாஸ்பேட் இல்ல, பாஸ்பைடு, வார்பெரின், ஆர்சனிக், கேலியம் சல்பேட். இன்னும் 2 இருக்கு. நார் புரோமைடு, நார் புரோமைடு. இப்ப நிறைய மாறி வந்துச்சுங்க, பேஸ்ட் மாதிரி வந்துச்சுங்க எலிக்கு. அதுல போய் நின்னா போதும், அதே சுருட்டிக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கு இப்போ. அது பேஸ்ட் மாதிரி இருக்குமா இப்போ? அதுக்கு முன்னாடிலாம் ஒரு மாதிரி பிஸ்கட் மாதிரி இருக்கும், அது போட்டு அது சாப்பிட்டா இறந்து போயிடுது. இதுல மெயின் அதிகமான விஷயத்தன்மை இது. எலிய சாமியாவும் கும்பிடுறான், கூப்பிட்டு கொண்டுவும் கொண்டுடுறான். என்ன பண்ணலாம்? சாப்பிடுறான் வேற. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இது ஒரு குரூப் பார்த்துலாமா? கார்பன் குடும்பம் மட்டும், ஒரு குடும்பம் மட்டும் பார்த்துடலாம். கார்பன் எத்தனாவது? 14வது. இதுதான் கார்பன். புரியுதுங்களா? கார்பன் எழுதும் போது இப்படிதான் எழுதணும். அணு எண் 6, எலக்ட்ரான் 6. இதெல்லாம் ஈஸி, எல்லாமே 6. அணு எண், நிறை எண், எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்.
ஆறுதாமா எல்லாமே? தப்பா? எல்லாமே ஆறு. அதுவும் சரளா சொன்னா எப்படிமா? எல்லாமே ஆறுதுல. நிறைய 12. ஓகே. இது கார்பன் பத்தி வேற. அலோகம் உலோகமா? அலோகம். கட்னா சவுண்ட் வருமா? கரி, அடுப்பு கரி இருக்கு, அதுவும் கார்பன் தான். கட்னா சவுண்ட் வந்துச்சுன்னா உலோகம், சவுண்ட் வரலாம் கண்டிப்பா அலோகம். அலோகம் ஆக்சைடு வினை புரிஞ்சு என்ன கிடைக்கும் சொன்னேன்? அமில ஆக்சைடு கிடைக்கும். ஓகே பாருங்க, P12 மேல இருந்து கீழே இறங்கும் உலோகத்தன்மை அதிகரிக்கும். ஓகே இங்க பாருங்களேன், P பிளாக் பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே இறங்குச்சுன்னா அது என்ன தன்மை அதிகரிக்குன்னு கேட்டா உலோகத்தன்மை அதிகரிக்கும். அலோகத்திலிருந்து கீழே இறங்கும் உலோகத்தன்மை அதிகரிக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, கார்பன் அலோகம், ஜெர்மானியம் குறைக்கடத்தி, உலோக போலி, சிலிக்கான் குறைக்கடத்தி, உலோக போலி. கார்பன் பத்தி பாருங்க, பென்சில் கூர்முனை விருப்ப ஒரு கொஸ்டின் எதனால ஆனது? பிளஸ் கிராபைட் பிளஸ் களிமண், கிராபைட் பிளஸ் களிமண். கார்பன் பிளஸ்ஸா மைனஸா, பாசிட்டிவா நெகட்டிவா? கார்பன் பிளஸ். கார்பன் எப்பவுமே நேர்மின்வாய் தான். ஜிங்க் எதிர்மின்வாய். எலக்ட்ரோலைட்ல கார்பன் எந்த மின்வாயை பயன்படுத்துன்னு கேட்பாங்க. கார்பன் நேர்மின்வாய். குடிக்கும் சோடா குளிர்பானம் CO2. அனல் மின்னலை, எல்லா பாயிண்டும் முக்கியமானது, எக்ஸாம் பாயிண்ட் மொத்தமே இது மட்டும் நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. கார்பன் மட்டும் நல்லா படிங்க ஃபுல்லா. ஃபர்ஸ்ட் ஒன் மின்கலத்தல் நேர்மின்வாய், அப்புறம் பென்சில், அப்புறம் குடிக்கும் சோடா. அனல் மின் நிலையங்களில நிலக்கரி எரிக்கும் போது பாருங்க, நிலக்கரி எரிக்கிறோம் பாருங்களேன், கார்பன் தான் நிலக்கரி எரிக்கிறோம், என்ன வாயு வெளியேறுதுன்னு பாருங்க, CO2 வெளியேறுது. இது குளோபல் வார்மிங், இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கணும். இது வந்து குளோபல் வார்மிங்ல முக்கியமானது என்ன? CO2. அப்புறம் இன்னொன்னு அமிலமழை, ஆசிட் ரெயின். இங்க பாருங்க 2 பாயிண்ட். கார்பன் வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன்ல எரிக்கிறோம், எரிச்சா CO2 வருது. இது என்ன பண்ணுது? பூமி சூடேற்றுது, குளோபல் வார்மிங் ஆகுது. பிளஸ் அது அப்படியே மழையில கலந்துச்சுன்னா அமில மழையா கன்வெர்ட் ஆகுது. சரியா? CO2. கிரீன் ஹவுஸ் கேஸ். ஓகே குட், இது ஒரு பாயிண்ட். 3 பாயிண்ட் நல்லா போச்சுங்க. என்னென்ன சொல்லியிருக்கேன்? CO2 முக்கியமான 3 பாயிண்ட்: கிரீன் ஹவுஸ் கேஸ், ஆசிட் ரெயின், குளோபல் வார்மிங். இது எங்க உருவாதுன்னு கேட்டா இங்கதான் உருவாது. இது பாருங்க. சரி, வேற இது இல்லாம வேற இல்ல. CO2 வேற மாதிரி எங்க வருது? தாவரங்கள், காடுகள் அழிப்பதால். இது அப்படியே உடனே படிச்சுங்க. காடுகள் அழிப்பதால் ஏற்படும் விளைவுகள் கேட்டு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. 1 CO2 அதிகரிக்கிறது, 2 ஆக்சிஜன் குறைகிறது, 3 CO2 குறைகிறது. சொல்லுங்க ஆன்சர். ஓகே, கரெக்டான பாயிண்ட். அப்ப 4 பாயிண்ட் கூட 1 2 3 4னு காடுகள் அழிப்பதால் ஏற்படும் விளைவுகள்னு கேட்கும் போது இன்டைரக்டா क्वेश्चन கேட்பாங்க. காடு இல்லைன்னா, மரமே இல்லைன்னா என்ன பண்ணும்? CO2 எங்க போகும்? நேரம் நம்மளால தான் வரும். அது நம்மளால என்ன பண்ணது? மூச்சு அடைக்கும். CO2 பண்பு என்ன? CO2 பண்பு சொல்லுங்க. 1 ஹீட், 2 மூச்சை திணற வைக்கும், இன்னொன்னு பிளட் வந்து என்ன பண்ணும்? பிளட் கிளாட் பண்றத பாத்தீங்கன்னா, இப்போ அந்த கார்பன் இது போற CO மட்டும் இருக்கும், அதோட ஒரு ஆக்சிஜன் சேர்ந்தா CO2 இருக்கும். பட் ஆக்சுவலா ஹீமோகுளோபின் என்ன பண்ணுன்னு கேட்டா இது கண் எரிச்சல் கொடுக்கும், இது மூச்சு திணற அடிக்கும். எது கண் எரிச்சல்? இதுமா இது வரைக்கும் பாருங்க. இல்ல அதை விட்டுருங்க. CO தெரியுமா? நம்ம பச்சை விறகு வச்சு அடுப்பு எரிக்கிறோம்ல, அதுதான். பச்சை விறகு வச்சுன்னா என்ன எப்படி இருக்கும்? புகையா வந்துட்டு இருக்குமா? கண் எரிச்சல் நடக்கும். உடனே ஊதுமா? ஊதுனா கொஞ்சம் ஆக்சிஜன் கொஞ்சம் பில்லப் பண்ணி ஆட்டோமேட்டிக் இன்னொரு ஆக்சிஜன் மட்டும் ஆட் ஆகும், CO2 பத்தி நெறியும். நம்ம சாதாரணமா அடுப்பு பத்த வைக்கிறோம் இல்லையா, நம்ம கண்ணெல்லாம் கசக்கு பார்த்திருக்கீங்களா? அதை மட்டும் பண்ணல, கூட கிட்டுவோம் நம்ம. கவனிச்சிங்களா? அப்ப கண்ணை கசிட்டு தண்ணி நம்ம கண் எரிச்சலா இருக்கும். கண் எரிச்சல் கொடுக்கறது இது. நல்லா பத்தி நெறிஞ்சிச்சுன்னா இது. சரியா? ஓகே, இது ஒரு நடுநிலை ஆக்சைடு. எது? CO நடுநிலை ஆக்சைடு. அந்த கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹீமோகுளோபின் HB COHB மாறும்.
இது பேர் என்ன? கார்பாக்சி ஹீமோகுளோபின் பேர் இருக்கு. புரியுதுங்களா? கார்பாக்சி ஹீமோகுளோபின் அதோட வேலை என்னன்னு பண்ணா ஹீமோகுளோபின் ஃபுல்லா டோட்டலா என்ன ஆஃப் பண்ணும், அதோட செயலிழக்க செய்யும், மயக்க வரும். ரொம்ப நேரமா இருந்தா என்ன ஆகும்? கண் எரிச்சல், மயக்கம் ஏற்படும். ஓகே, இவ்வளவு பத்திலாம் சொல்லிட்டுனா அதுல இருக்க பாருங்க. CO2 நிறைய பாயிண்ட் சொல்லலாங்க. பெர்மெண்டேஷன் சுண்ணாம்பு நீர் சொல்லியாச்சு. CO அப்புறம் புளித்தல், மாவு புளிக்க செய்தல், வேற என்னென்ன சொல்றாங்க? நொதித்தல், தாவர ஒலிக்கை செய்தல், குளோபல் வார்மிங், இவ்வளவு இருக்கு. சர்க்கரை பாகு நொதித்தல், பெர்மெண்டேஷன். இது பாருங்க, இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொல்லியிருக்கானு தெரியல. சுக்ரோஸ் நீரார் பகுத்தல் ஞாபகம் இருக்கலாம். அது டீக்வேஷனு ஒரு முறை யாரோ அது கொஸ்டின் பேப்பரோட கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்ல, இது மாதிரி இருந்தா எப்படின்ட்டு. இது பாருங்களேன், சுக்ரோஸ். சுக்ரோஸ் ஒரு சர்க்கரை எங்க இருக்குது? எங்கமா இருக்கு? பழங்கள்ல இருக்கா? கரும்பு. குளுக்கோஸும் பிரக்டோஸும் கன்வெர்ட் ஆகும். குளுக்கோஸ் பிளஸ் பிரக்டோஸ். இதை திரும்ப என்ன பண்றோம்? நீரார் பார்க்கிறோம். சாரி, குளுக்கோஸ். குளுக்கோஸ் என்ன மாறும்? குளுக்கோஸ் ஆல்கஹாலா மாத்தணும்னா ஒரு வினைவேகி மாற்றி ஆட் பண்ணணும். யார் அது? குட், சைமேஸ். சைமேஸ் முன்னிலையில வினைப்படுத்தினா அது நம்ம என்ன கிடைக்குது? ஆல்கஹால். பிரக்டோஸ் ஓகே, ரெண்டுமே தான். ஆக மொத்தத்துல வெளியேறும் வாயு கிட்டனாக்கா என்னது? நொதித்தலின் போது வெளியேறும் வாயு. சரியா? நொதித்தலின் போது வெளியேறும் வாயு CO2. அடுத்த பாயிண்ட் பாருங்க, ரத்த ஹீமோகுளோபின் சொல்லியாச்சு. சிலிக்கான். சிலிக்கான் குறைக்கடத்தி சொல்லியாச்சு. உலோக போலி. ஒளிமின் களத்துல போட்டோ வோல்டிக் செல் பயன்படுத்த சோலார் பேனல். இது சேட்டலைட்ல செயற்கைக்கோளுக்கு மின்சாரம் எதிலிருந்து பெறப்படுகிறது? போட்டோ வோல்டிக் செல். அந்த போட்டோ வோல்டிக் செல்ல பயன்படும் முக்கியமான தனிமம் சிலிக்கான். நோட் பண்ணுங்க. ஐசி. டிவி திடீர்னு மழையில ஐசி போச்சுன்னு சொல்றோம். இன்டகிரேட் சர்க்கியூட், அதுவும் சிலிக்கான். சிலிக்கான் பள்ளத்தாக்கு பெங்களூர். மிக கடினமான பொருள் SiC. கார்பன் சேர்த்தா அது இரும்பு கம்பியாலேயோ இரும்பு ராடாலேயோ உடக்க முடியாத ஒரு கடினமா ஆயிடுமா. சிலிக்கன் கார்பைடு ஆர் கார்போரண்டம். வைரத்தை அறுக்கக்கூடியது. இயற்கையில் கிடைக்கும் பொருட்கள் கடினமானதுன்னு கேட்டா வைரம். ஓகே, மணலோட வேதிப்பெயரு SiO2. வெறும் SI. இந்த மூணு பார்த்து வச்சுங்க. சிலிக்கான் கார்பைடு, சிலிக்கான் டை ஆக்சைடு, வெறும் சிலிக்கான். வெறும் சிலிக்கான்னா ஒரு குறைக்கடத்தி. சிலிக்கான் கார்பைடுனா கார்போரண்டம். இது மணல். மணலோட வேதிப்பெயர். மணல் என்ன அமிலத்தன்மை காரத்தன்மையா? ஏன்? சிலிக்கான் அலோகம், அது ஆக்சைடோட வினை புரிஞ்சா. ஓகே.